ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுப்போம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஆலோசிச்சுட்டு உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது, ஸோ ஒரு 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது புல் அப்படிங்கிறது இருந்தது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நேற்று மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹை பாயிண்ட்டை வந்து ஸ்வீப் பண்ணோம். ஸ்டில் எந்த விதமான நியூ ஹை அப்படிங்கிறது கூட பிரேக் அவுட்ல ஸ்வீப் அப்படிங்கிற மட்டும் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் ரெண்டு பேரியஸாக இருக்கும்போது அதோட ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட் டேக் பண்ணால் செல்லிங் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத சொல்லிட்டு கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரணும், வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதுக்கான நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ளை டிமாண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 5 மினிட்ஸில் கொடுத்துருக்கான். அதனால் இது வந்து ஒரு ஐடிஎம் இன்ஜினியர்கிட்ட ஆர்டர் பிளாக் ஃபார் பேரிஸு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,200 கிட்ட ஒரு புல் ஓபியும், தென் இந்த கன்சால்டேஷன் ஜோன் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாகவும் நம்மளுக்கு மார்க்கெட் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ அப்போ இன்றைக்கோட மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் எகெயின் பேரியஸ் அப்படிங்கிற கண்டிஷன் ஆகும். ஒரு மார்க்கெட் ரெண்டு பேரியஸ் ஆகும்போது டிமாண்ட் ஜோனுக்கு தான் போகும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணாலும் பேரியஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்டிஷனாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் லைவ் மார்க்கெட்டில். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ரைஸில் அப்பர் சைடும் க்ளோஸ் ப்ரைஸில் பிலோவும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ மேலே போச்சுன்னா இது உங்களுக்கு காலோட ப்ராஃபிட் புக்கிங்கும், கீழே போச்சுன்னா புட்டோட பேனிக் ஆப்ஷன் கிடைக்கிறது வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கி. ஸோ 80% ஆஃப் டே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இன்கேஸ் இது பிரேக் அவுட் செஷன் அபோவ் அப்படிங்கிற போது மேக்ஸிமம் லெவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட் கொடுக்கும். இதுதான் கண்டிஷன். இப்போ நம்மளோட ஸ்னைப்பர் தியரி படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்னைப்பர் தியரியோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து 22,400 நம்ம அடுத்த மணி எடுக்கிறோம். ஸோ 22,500 கால் ஆப்ஷனையும் 2300 அப்படிங்கிறத க்ளோஸ் ப்ரைஸ் ஷார்ட் பண்ணி 2 ரூபா கிடைக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மேபி ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகணும், இந்த 79.80 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ப்ளோ அப்படிங்கிற கண்டிஷன் போகும்போது தான் பயங்கரமான மூமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைனா இங்கேருந்து வர வரைக்கும் மேபி இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மூமெண்ட் கொடுக்கும், மேலே எல்லாம் மூமெண்ட் கொடுக்க முடியாது. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் புட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த 80 rupees அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகருக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் 22,400 கால். ஓகேங்களா? அப்போ தான் மூமெண்ட் கொடுக்கும். அதே போல் இந்த பிளேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு. அதே போல் மார்க்கெட் புட்டு அப்படிங்கிறது இந்த 79 பிலோ அப்படிங்கிற ட்ரேட் ஆச்சுன்னா இவன் இந்த 121 மேலே அடுத்தடுத்த ஸ்கொயர் நம்பர் மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் போகிறதுக்கான சான்சஸும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் பார்க்கணும். அப்போ ஸ்பாட்டில் இந்த லெவல்ஸை மேக் பண்ணிக்கணும். க்ளோஸ் ப்ரைஸில் வந்து அபோவ் போகுதா, க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பிலோ போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டாவது இங்கேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் கீழே வரும்போது காலோட ப்ரீமியம் குறையும். அப்போ காலோட ப்ரீமியம் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் சஸ்டைனபிள் லோ அப்படிங்கிற இருந்துச்சுன்னா மட்டும் தான் புட்டோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இல்லைனாங்கிறது ரிவர்ஸில் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடியதான். இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு தென் ஒன்ஸ் நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியம். ஓகேங்களா? அது வரைக்கும் பேக் டெஸ்ட்டில் இருங்க. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அப்படிங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பனில் வந்து எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும், நம்மளோட ஸ்னைப்பர் தெரியல அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேப் டவுனு. ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னோட ஓப்பனுங்கிறது 22,345. ஸோ 22,345 இன்றைக்கான ஓப்பன் ப்ரைஸ். நேற்றோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 460. ஸோ மைனஸ் 22,460. அப்போ 115 என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டுங்கிறது கேப் டவுன் ஆகிருக்கான். அப்போ இந்த 115 ரூபா மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்க்கணும். நேற்றோட 22,400 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லைங்களா? அப்போ இந்த 22,400 பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து 0.5 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது 0.5 டெல்டா வேல்யூ இருக்குன்னா இந்த 115 மல்டிபிள் வித்து 0.5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 57 ரூபா. அப்போ குறைஞ்சது 57 ரூபா மார்க்கெட் வந்து இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கேப் டவுன் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்போ 22,400 கால் எடுத்து பார்க்குறோம். நேற்றோட க்ளோஸ் 54. அப்போ இதில் 57 ரூபாங்கிறது உங்களுக்கு என்ன இருக்கணும், குறைஞ்சிருக்கணும். இதான் 57 ரூபா. ஓகேவா? 57 இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா தான் நடந்திருக்கு. அப்போது அஸ்பர் கண்டிஷன் வந்து அட் த மணியோட ட்ராப்பும் ஸ்பாட்டோட அந்த ட்ராப்புக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
இப்போது என்ன நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்தராக வந்து மார்க்கெட் அதாவது ஸ்பாட் வந்து ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா 22,400 கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை டாமினேட் பண்ணணும். டாமினேட்னா எப்படி நடக்கணும்? நேத்தோட கால் அவுட் த மணி, புட் அவுட் த மணி 22,500 கால், 300 புட்டு. இவங்களோட க்ளோஸ் ப்ரைஸ் தான் செல்லர்ஸோட என்ட்ரி ப்ரைஸஸ். அப்போது அதோட ஆவரேஜ் ப்ரைஸாக மேக் பண்ணுறது அந்த 79. ஓகேங்களா? இந்த 79க்கு பிலோ, அதாவது 22,400 காலை வந்து அவுட் த மணி அவங்க மாற்றணும் செல்லர்ஸு. அப்போ என்ன ஆகணும்? இதுக்கு கீழே போகணும். அப்போ இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் புட்டு அப்படிங்கிறவங்க பேனிக்காடி வெளியே போவாங்க. இதான் என்னோட கண்டிஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி நேற்றோட ஹை க்ளோஸ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க வந்து எனி டைம் என்ன ஆகலாம்? இப்படி கீழே வந்து மறுபடியும் இப்படி போகலாம். அப்போ இவங்க கீழே வரதுக்கான சான்சஸ் வருமா வராதாங்கிறத முடிவு பண்ணுறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 79.80 லெவல்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்கேருந்து இவ்வளோ ஃபோர்ஸாக கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 21 பாயிண்ட்டு சிங்கிள் கேண்டில் மூமெண்டம் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கணும்? திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து அவுட் த மணியோட செல்லர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் செக் பண்ணி வச்சோம். அப்போது இந்த கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது தெரிஞ்சாலே போதுமானது, உங்களால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட முடியும். அப்போ வித்திட் 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண சொன்னால் அந்த 15 மினிட்ஸில் நிறைய ஸ்கால்பிங் அடிச்சிருப்பாங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமல் நம்ம மார்னிங் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு காம்போவாக க்ரியேட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மூமெண்டம் போனதுக்கான ரீசன் செல்லர்ஸோட யூகங்கள் தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது ஒரு வீடியோ கிடையாது, 2 வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்கில் கொடுக்கக்கூடிய சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஷிப் வீடியோவில் ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? என்னென்ன இடத்துல என்னென்ன நடக்க வேண்டியிருக்குங்கிறத சொல்லியிருப்போம். 80% ஆஃப் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ செகண்ட் திங் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஸ்டாக்கோட ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் 79 அப்படிங்கிற இடத்துலேருந்து ரோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாமே பேசியிருந்தோமா. ஸோ அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் சினாரியோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படிங்கிற வேலை சொல்லியிருந்தோமா. ஏன்னா நம்மளுடைய லெவல்ஸ் படி எக்ஸாக்ட்லி சப்போர்ட்டில் நிற்கிறான் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்களால கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். ஸோ இவ்வளோ தாங்க என்னோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்னிங் என்ன எப்படி பார்க்கணுங்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். தென் 9:30க்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் என்னோடய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில். தென் அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது கூட அடிஷ்னல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக் அப்படிங்கிறது நம்மளுடைய மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஹெச்எல்சி அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் ஆல் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் வித் ப்ரீமியம் பேஸ்டு இருக்கும். யாரெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப் நம்பர் 7598 தென் 070604 இதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் கேட்டுக்கலாம். என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்கும் அதை மாதிரி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15th வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளாஸஸ் எடுப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட அப்டேட் இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மிங் சாட்டர்டே அப்படிங்கிறது டைம் வேல்யூ பார்ட் 2 அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வீடியோ கொடுக்க போகிறோம். அது வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஏன் ஒர்க் ஆகுது, எதனால் ஒர்க் ஆகணும் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சில கன்ஃபியூஷன் இருக்கும். அது எல்லாமே பார்ட் 2 கண்டிப்பாக உங்களுக்கு கிறிஸ்டன் கிளியராக இருக்க போகுது. அப்புறம் மெயின் திங் நம்ம ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1 மந்த் ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த 1 மந்த் ஃப்ரீ ஆக்சஸில் வந்து லைவில் கூகுள் மீட்டிங் மூலமாக நம்ம கூட என்ன பண்ணலாம், சார்ட்டை வந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ லைவில் வந்து எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செஷன் இருக்கும். வீக்லி 2 days இருக்கும். ஸோ இந்த லைவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் கால்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு லைவ் மார்க்கெட்டோட அப்ரோச் மட்டும்தான் இருக்கும். அதனால் கிளாஸ் ஜாயின் பண்ணால் கால்ஸ் கொடுப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணுங்கிற மைண்ட் செட் வேண்டாம். லைவ் மார்க்கெட்டில் எப்படி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நான் இங்கே லேர்ன் பண்ண தான் அங்கே பார்க்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல என்ட்ரி இருக்கா இல்லையாங்கிறது. ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆஃப்டர் மார்க்கெட் வந்து சொல்லும் போது ஈஸியாக இருக்கா இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி அதை மாதிரி தான் லைவ் மார்க்கெட்லையும் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஹெச்எஸ் அண்டர் கவுண்ட் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.